ஓகே நண்பா, ஸோ ரீசெண்ட் டைமில் நம்மளோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனான லோகன் பால் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்கை பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி வந்து கலாய்ச்சிருக்காரு. இன்டைரக்ட்லி அவருக்கு வந்து இன்ஜுரி ஆச்சுல, அண்ட் அவரால் வந்து இப்போ ரெசல்மேனியாவில் வந்து போக முடியாது, அந்த ட்ரீம் வந்து ட்ரீமாகவே போச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிருப்பாரு, ஒரு சின்ன மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் ஸ்மாக் டவுன் வந்து நடக்குது. அண்ட் நம்ம வந்து லோகன் பால் அண்ட் கெவின் ஓவன்ஸ்க்கான ஒரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம். அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அவங்க வந்து என்ன பேசுனாங்கன்னு. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லோகன் பால் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் வந்து கிக் ஆஃப் பண்ணுறாரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக வந்து வராரு. ஏன்னா வந்து அவர் தன்னோட டைட்டில் வந்து கஷ்டப்பட்டு ராயல் ரம்பிள் வந்து ரீடைன் பண்ணிவிடுவார். ஸோ உள்ளே வந்து உடனே பார்த்தீங்கன்னா வந்து மைக் வாங்குறாரு. அண்ட் மைக்கில் வந்து சொல்கிறாரு. அண்ட் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோகன் பால் பூ பண்ணுறாங்க, பயங்கரமாக வந்து பூ பண்ணுறாங்க. ஸோ லோகன் பால் வந்து சொல்கிறாரு, இந்த இடம் பிடிக்கல, எனக்கும் வந்து இந்த இடம் வந்து சுத்தமாக பிடிக்கல, இந்த ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த இடம், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒன்றும் சொல்லி ஆகணும், கெவின் ஓவன்ஸை நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ ராயல் ரம்பிள் அவன் என்னை இந்த மாதிரி வந்து பண்ணுவான்ட்டு. ஸோ அவனை நான் வந்து கொஞ்சம் இடம் போட்டேன். ஆனால் கெவின் ஓவன்ஸ் என்ன பண்ணான், அவன் வந்து என்னை ரத்தோட வச்சான், என்னை வந்து தவிக்க வச்சான், என்னை வந்து ஆல்மோஸ்ட் தோக்க வைக்கிற மாதிரி இருந்தான், என்னை நாக் அவுட் பண்ணான், அதாவது கேஓ பண்ணான். பட் ஸ்டில் உங்களோட சாம்பியன் நான் தான். இன்ஃபேக்ட் அவன் வந்து சீட்டிங் கூட பண்ணலான்னு பார்த்தான். இன்ஃபேக்ட் அவன் கையில் வந்து அந்த கட்டெலாம் போட்டுக்கின்னு அதை வச்சு வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தான். அதை வச்சு வந்து என்ன மேட்ச்சில் வந்து அட்டாக் பண்ணியிருந்தான். தரமான சீட்டிங் வந்து அவன் பண்ணியிருந்தான். பட் இந்த இன்ஜுரி கதை, இந்த கையில் இருக்கிற இன்ஜுரியை வச்சு நாடகம் போடுறது, இல்லை வந்து வீல் சேரில் உட்காந்து அந்த காலில் இன்ஜுரி ஆகிறது, இல்லை உங்களோட கையில் வந்து இன்ஜுரி ஆகிடுது அண்டு உங்களால் ரெசல்மேனியாவில் போக முடியாது, மெயின் இவென்ட் பண்ண முடியாது, ஸோ இந்த மாதிரி நாடகம் போடுறது இதெல்லாம் வந்து எங்கள் கிட்டே ஓடாது, முக்கியமாக என் கிட்டே ஓடாது. ஏன்னா எனக்குலாம் இன்ஜுரி ஆகாது அஃப்கோர்ஸ். ஸோ இன்டைரக்ட்லி லோகன் பால் பார்த்தோன்னா கெவின் ஓவன்ஸ், சேத் ரோலன்ஸ் அண்ட் சிஎம் பங்க் 3 பேர் வந்து கலாய்க்கிறாரு. ஏன்னா இவங்க 3 பேருக்கு வந்து இப்போ இன்ஜுரி ஆகிருக்கல, அதை தான் வந்து கலாய்க்கிறாரு. தென் நம்மளோட கெவின் ஓவன்ஸ் வந்துடுறாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக வராங்க. கெவின் ஓவன்ஸ் வந்த உடனே பார்த்தோன்னா அவர் வந்து இங்கே அப்ரிஷியேட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெஃப்ரியை. ஸோ அந்த ரெஃப்ரி, நீ வந்து சூப்பராக உன் வேலையை செஞ்ச, நான் வந்து நான் மேட்சை ஜெயித்து என்னமோ பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ண பார்த்தேன். பட் ஓகே, அடுத்த வாட்டி இது இந்த மாதிரி வந்து நடக்காது, இந்த வாட்டி நான் வந்து கட்டாக வந்து ஜெயிப்பேன். ஸோ நான் இன்னும் அகைன் வந்து சான்ஸ் பண்ணுறேன் லோகன் பால் இந்த யூஎஸ் டைட்டிலுக்காக கெவின் ஓவன்ஸ் வந்து சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் லோகன் பால் பார்த்தா அழுறாரு, இல்லை தரமாட்டேன், உனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டினால நீ வந்து தோத்துட்டு, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து மேட்ச் நடந்தது, இப்போலாம் வந்து வாய்ப்பு கிடையாது. லோகன் பால் சொல்கிறாரு, முதல்ல நீ வந்து என் கிட்டலாம் வராத, உன் வாயிலேருந்து வந்து செம்ம ஸ்மெல் அடிக்குது, கேவலமான ஸ்மெல்லு, ஸோ கிட்ட வராத. அதுக்கு கெவின் சொல்கிறாரு, ஆமாம் இப்போ தான் நான் வந்து ப்ரைம் ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு வரேன்ட்டு. ஸோ கலாய்ச்சிருப்பார் லோகன் பால், அது செம்ம ஃபன்னியாக இருந்தது. அதுக்கு அவர் கூட வந்து கவுண்டர் அடிப்பார் லோகன் பால், இல்லை அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகைன் இவங்களுக்கான ஃபீட் வந்து அப்படியே கண்டினியூ தான் ஆக போகுது. அண்ட் நம்ம அகைன் மேட்ச் வந்து பார்க்க தான் போகிறோம் மோஸ்ட் ப்ராபபிலி.